சிஎம் விஜய் சார் உங்களை யாரு டெல்லிக்குலாம் போக சொன்னது? போய் பிரதமர் மோடியை சந்திக்கிறங்கிற பேர்ல இப்ப 5000 கோடி ரூபாய் நிதி சுமைய தமிழக மக்கள் மேல சுமத்துறக்கான வேலையில முதலமைச்சர் விஜய் ஈடுபட்டு இருக்கிறாரு. அதாவது RSS பிற்றெடுத்த பிள்ளைதான் விஜய்னு திருமாவளவன் ஒரு இடத்துல கூட சொல்லியிருந்தாரு. அது உண்மையாகிற மாதிரி இப்ப மோடி சொல்ற எல்லாத்துக்கும் தலையாட்டிட்டு வந்துகிட்டு இருக்காரு நம்ம முதலமைச்சர் விஜய். இதுக்கா நாம அவரை முதலமைச்சரா தேர்ந்தெடுத்து டெல்லிக்குலாம் அனுப்பி வைக்கிறோம். சரி, இந்த மாசம் 15ஆம் தேதி வரப்போகுது. இன்னும் 4 நாள் தான் இருக்கு. மகளிர் உரிமை தொகை இவரு சொன்ன 2500 ரூபாய் மகளிர் உரிமை தொகை என்ன ஆகும் வேற தெரியல. எப்ப போடுவாருன்னு தெரியல. அதை போடுறதுக்கு யோசிச்சுக்கிட்டு தான் போன மாசமே முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கொண்டு வந்த 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணி வச்சுட்டு தப்பிச்சிட்டாரு. கேட்டா நிதி சுமைன்னு சொன்னாரு. நிதி சுமைன்னு சொல்லிட்டு இப்ப 5000 கோடி ரூபாய் நிதி சுமைய தமிழக மக்கள் தலையில மோடி கவர்மெண்ட்னால விஜய் அவர்கள் கட்ட பாக்குறாரு. அதாவது எதுக்கெடுத்தாலும் பூம் பூம் பாடு மாதிரி தலையாட்டுறதுக்கா தமிழக மக்கள் முதலமைச்சர் விஜய முதலமைச்சரா தேர்ந்தெடுத்து வச்சிருக்கோம்? கிடையவே கிடையாதுல்ல. ஆனா திருமாவளவன் சொன்ன மாதிரி RSS பெற்றெடுத்த பிள்ளைங்கிற மாதிரி பாஜக சொல்லக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் தலையாட்டக்கூடிய முதலமைச்சர் விஜய் RSS காரரா இருப்பாரோ, பிஜேபி கட்சியை சேர்ந்தவரா இருப்பாரோ அப்படிங்கிற சந்தேகம் இந்த இடத்துல நம்மளுக்கு வலுவா எழுது. என்னதான் ஆச்சு நம்ம சிஎம் விஜய் சாருக்கு? இந்த கேள்விக்கான விடைய இந்த வீடியோல பாத்திரலாம். வெல்கம் டு த மதிமுகம் ரிப்போர்ட். நான் சிலம்பு செல்வி. டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். டிவிகே கவர்மெண்ட், அதாவது முதலமைச்சர் விஜய் தலைமையிலான தாவேக அரசு பதவிக்கு வந்து 1 மாசம் ஆச்சு. இந்த 1 மாசத்துல பாஜக சொல்ற எல்லாத்துக்குமே பூம் பூம் மாடு மாதிரி தலையாட்டிட்டு இருக்காங்க. அதன்படி பாத்தீங்கன்னா சமீபமா தான் டெல்லிக்கு போயிருக்காரு விஜய் அவர்கள். போனவர் சும்மா இருக்கலாம்ல, சும்மா இல்லாம இப்போ ஒரு செய்தி சர்க்குலேட் ஆயிட்டு இருக்கு. அது என்னன்னா 100 நாள் வேலை திட்டம்னு சொல்லக்கூடிய காந்தி ஊரக வளர்ச்சி திட்டம்னு சொல்லக்கூடிய அந்த திட்டத்துக்கு 40% மாநில அரசுகள் வந்து நிதி சுமையை ஏத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி மத்திய அரசு சொன்னதாகவும் அதுக்கு முதலமைச்சர் விஜய் ஓகே சொன்னதாகவும் செய்திகளும் தகவல்களும் சர்க்குலேட் ஆயிட்டு இருக்கு. இது ஒருவேளை உண்மையா இருந்தா எவ்வளவு ஒரு அபத்தமான விஷயம் தெரியுமா இது? அதுவும் குறிப்பா தமிழக மக்களுக்கு இது பெரிய நிதி சுமையை தான் தமிழக முதலமைச்சரோட விஜய் அவர்கள் தலையில ஏத்தி வச்சிருக்காரு. ஆல்ரெடி பாத்தீங்கன்னா இந்த அதாவது காந்தி ஊரக வளர்ச்சி திட்டம்னு சொல்லக்கூடிய திட்டத்தோட பேரை மாத்திரம் பேர்ல வளர்ச்சி அடைந்த இந்தியா ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம்னு மத்திய அரசு அதாவது மோடி அரசு கொண்டு வரதா போன வருஷமே சொல்லியிருந்தாங்க. இதுக்கு முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சட்டசபையில எதிர்த்து மசோதாவை நிறைவேற்றி இருந்தாரு. சரி, வெறும் பேரை மாத்துறதுக்கா நம்ம முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் எதிர்ப்பு தெரிவிச்சாருன்னா அது மட்டும் கிடையாது. அதாவது இந்த காந்தி ஊரக வேலை திட்டம் சிம்பிளா சொல்லணும்னா 100 நாள் வேலை திட்டத்துக்கான சம்பள தொகை, வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்கள் பயன்படுத்தக்கூடிய பொருட்களுக்கான நிதி சுமையை மத்திய அரசு தான் 100% ஏத்துட்டு வந்துட்டு இருந்துச்சு. ஆனா இனிமே 40% மாநில அரசுகள் ஏத்துக்கணும் அப்படின்னு மோடி கவர்மெண்ட் சொன்னனால அதை எதிர்த்து மு.க. ஸ்டாலின் அவர்கள் சட்டசபையில மசோதாவை நிறைவேற்றினாரு. 18/12/2025 கரெக்டா இந்த தேதியில பிரதமர் மோடிக்கு கடிதமும் எழுதிட்டாரு. அதாவது மு.க. ஸ்டாலின் இருந்த வரைக்குமே மத்திய அரசு செய்யக்கூடிய இந்த ஓரவஞ்சனத்தனத்துக்கு அவர் அனுமதி கொடுக்கல. ஆனா தாவேக அரசு ஒரே மாசம் தான் ஆச்சு பதவி ஏத்தி இப்பவே பாஜக கால விழுந்துட்ட மாதிரி டெல்லிக்கே இப்பதான் 2வது தடவை போறாரு. போனவரு பாஜக சொல்லக்கூடிய அந்த காந்தி ஊரக வளர்ச்சி திட்டத்துக்கு பேரை மாத்துறதுக்கும் அதுல இருக்கக்கூடிய நிதி சுமைய மாநில அரசுகள் ஏத்துக்கணுங்கிற முக்கியமான கோரிக்கைக்கும் நம்ம மாநில அரசான முதலமைச்சர் இப்ப இருக்கக்கூடிய முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஓகே சொல்லிட்டாரு. இதனால பெரிய பூகம்பமே தமிழ்நாட்டில் வெடிக்க போகுது. ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட 2005 கொண்டு வந்த இந்த 100 நாள் வேலை திட்டம் 20 வருஷம் ஆயிடுச்சு. இந்த 20 வருஷமும் சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. ஆனா இப்போ திடீர்னு அதுல சில திருத்தங்களை கொண்டு வரங்கிற பேர்ல மத்திய அரசு உல்டாவான வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு இப்போ மாநில அரசும் செவி சாய்ச்சிட்டு போறது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது. ஏன் அப்படின்னா இந்த 100 நாள் வேலை திட்டத்துல இந்திய அளவுல 12 கோடிக்கும் அதிகமான தொழிலாளர்கள் பயனடைய
அடையறாங்க. அதுல 56% மேலானவங்க பெண்கள் தான். அதுவும் மாநில அளவுல, குறிப்பா தமிழ்நாடு அளவுல எடுத்துக்கிட்டீங்கன்னா 70 லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் இந்த 100 நாள் வேலை திட்டத்தினால பலனடைறாங்க. இதுல 85% பெண்கள் தான் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். அப்படி பெண்கள் பெரிதா பலனடையக்கூடிய இந்த திட்டத்துல இப்போ புதிய திருத்தத்தை நம்ம தமிழக அரசு வரவேத்தா என்னென்ன பிரச்சனைகள் தெரியுமா வரும்? அதுல ஒரு முக்கியமான பிரச்சனை நிதி சுமை பிரச்சனை. இந்த நிதி சுமை பிரச்சனை, அதாவது 5000 கோடி நிதி சுமைய மத்திய அரசு நேக்கா மாநில அரசு, அதாவது தமிழக அரசு மேல தலையில கட்டிருச்சு. விஜய் என்ன நினைச்சிட்டாருன்னா, நமக்கா நட்டோம், நம்ம வழக்கம் போல டிஃபன் பாக்ஸை திறந்து தலைமைச் செயலகத்துல சாப்பிட்டோமா, வீட்டுக்கு போனோமா வந்தோமா, நம்மளுக்கு மாசமான கவர்மெண்ட் சம்பளம் வந்துரும், நம்மளா இதுல பாதிக்கப்பட போறோம்னு சொல்லிட்டு நவந்துகிட்டாரா என்னன்னு தெரியல. இதனால பாதிக்கப்படுறது என்னவோ பொதுமக்கள் தான். குறிப்பா ஏழை எளிய 100 நாள் வேலை திட்டத்துல செயல்படக்கூடிய தொழிலாளர்கள் தான். ஏன் அப்படின்னா 5000 கோடி நிதி சுமைய தமிழக அரசு தலையில கட்டினா தமிழக அரசால எப்படி அதை தாக்கு பிடிக்க முடியும்? அதுலயும் இது மத்திய அரசு ஒரு ஓரவஞ்சக வேணா பண்ணியிருக்காங்க. அது என்னன்னா, இந்த காந்தி ஊரக திட்டத்துல பெயரை மாத்தினாங்களா, அது ஒரு ஓரவஞ்சகமா? அடுத்து 40% மாநில அரசுகள் இயக்கணும்னு சொன்னாங்களா, அது ஒரு ஓரவஞ்சகமா? அதுலயும் இன்னொன்னு என்னன்னா, வடகிழக்கு மாநிலங்கள் இருக்குல்ல, அதாவது இந்த ஹிமாச்சல பிரதேசம், அப்புறம் காஷ்மீர், இந்த மாதிரியான மாநிலங்கள்லாம் 10% மட்டும் பங்களிப்பை கொடுத்தா போதுமாமா இந்த 100 நாள் வேலை திட்டத்துக்கு. இதே நம்மள மாதிரி தமிழ்நாட்டு மாதிரியான முக்கியமான மாநிலங்கள் எல்லாமே 40% நிதி சுமையை ஏத்துக்கணுமாமா. இதுவே எந்த விதத்துல நியாயம்னு தெரியல. அதாவது எல்லாத்துக்கும் பொதுவா இருக்கணுங்கிற மத்திய அரசு இப்படி ஓரவஞ்சகம் பண்ணுதுன்னு தெரிஞ்சுமே தான் இப்படி முதலமைச்சர் விஜய் போய் பூம் பூம் மாடு மாதிரி தலையாட்டிட்டு வந்திருக்காரான்னு வேற தெரியல. சோ இதனால என்ன ஆகும்னா, பொதுமக்கள் தான் பாதிக்கப்பட போறாங்க. ஏன் அப்படின்னா, அதாவது இந்த 100 நாள் வேலை திட்டம் மூலியமா 75 லட்சத்துக்கும் மேற்பட்ட கூலி தொழிலாளிகள் பலனடைஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க நம்ம தமிழ்நாட்டை. அதுவும் அதுல 85% பேர் பெண்கள் தான். இப்போ இந்த நிதி சுமையை தாங்க முடியாம தமிழக கவர்மெண்ட் திணறுச்சுன்னா கண்டிப்பா இந்த வேலை திட்டம் நிறுத்தி வைக்கப்படும். நிறுத்தி வைக்கப்படுறது மூலியமா விஜய் அவர்கள் பாதிக்கப்படுறாரோ இல்லையோ, அன்னாடங்காட்சியா இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள் தான் கண்டிப்பா பாதிக்கப்படுவாங்க. அதுலயும் ஒரு வீரவசனம் வேற பேசி வச்சிருக்காரு. வேலை இல்லாதவங்களுக்கு காசு தருவேன், தாய்மாமஞ்சீரு தருவேன், விவசாய கடன் ரத்து பண்ணுவேன்னு சொல்லி அதுல ஒரு ஃப்ராடு வேலை பண்ணி வச்சிருக்காரு. இந்த மாதிரி எக்கச்சக்கமான வாக்குறுதிகளை அள்ளி வீசி இருந்தாருல்ல, அதுல இன்னுமே நிறைவேற்றாதது எக்கச்சக்கமா இருக்குது. நிறைவேற்றின 2லயுமே எக்கச்சக்கமான பொய்யும் ஃப்ராடுமா இருக்கு. அதாவது இந்த மின்சார வாக்குறுதியும் அப்புறம் இந்த விவசாயிகள் பயிர்க்கடன் தள்ளுபடியில வாக்குறுதியும் கொடுத்திருந்தார்ல, இது 2லயுமே பெரிய மோசடி பண்ணியிருந்தார்ல. இன்னுமே நிறைவேற்றாத திட்டங்கள் இருக்கிறப்போ இந்த மாசத்துல இன்னும் 4 நாள் தான் இருக்கு. மகளிர் உரிமை தொகை போறதுக்கான தேதியும் வந்தாச்சு. போன மாசமே 1000 ரூபாயை போட்டு நிதி இல்லைங்கன்னு அழுது மன்றாடி மு.க. ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்த அதே 1000 ரூபாய் மகளிர் உரிமையை போட்டுட்டு தப்பிச்சிட்டாரு. இந்த மாசம் வழக்கப்படி பார்த்தா விஜய் அறிவிச்சது 2500 ரூபாய் போடணும். எப்ப போட போறான்னு தெரியல. போடலைன்னா கண்டிப்பா இவர் மாட்டினாரு. இந்த சூழ்நிலையில அப்பயே என்ன சொன்னாரு, நிதி இல்லைங்கிறனாலதான் 2500 ரூபாய் போட முடியல, நாங்க கொஞ்சம் கலந்து ஆலோசனை பண்றோம்லாம் சொல்லியிருந்தாரு. அப்படி இருக்கிற பட்சத்துக்கு இப்ப மட்டும் இவருக்கு எங்க இருந்து நிதி வரப்போகுதுன்னு வேற தெரியல. ஆல்ரெடி இவர் அறிவிச்ச திட்டத்துக்கே நிதி இல்லைங்கிறதா இங்க பெரிய பொழப்பா இருக்கு. இதுல மத்திய அரசு சொல்லக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் தலையாற்றங்கிற பேர்ல 5000 கோடி நிதி சுமைய இப்போ தமிழக அரசு தமிழக அரசு மக்கள் தலை மேல ஏத்தி இருக்காரு நம்ம முதலமைச்சர் விஜய். இது ஒரு பக்கத்துல இருந்துச்சுன்னா சரி, நிதி சுமைதான் ஒரு பக்கம் இருக்குன்னா முதலீட்டையாவது சரியா இருக்கணும்ல, அதையும் இருக்குல்ல. இந்த மாசத்துல மட்டும் தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் போட்டாங்களே ஒரு ரீல்ஸ் முதலீடு ஈர்க்கிறதுக்கு, அந்த ரீல்ஸை பார்த்து பயந்து போனாங்களா என்னன்னு தெரியல. முக்கியமான 4 பெரிய முதலீட்டாளர்கள் தமிழ்நாட்டுல போட வேண்டிய காசை தூக்கி ஆந்திரால போட்டனால 7000 கோடி ரூபாய் இப்ப தமிழக அரசுக்கு நட்டம் இருக்கு. அதாவது 5000 கோடி ரூபாய நிதி சுமையை ஏத்துக்கிறனா அது ஈடு செய்யறதுக்கான வேலையில முதலீட்டாளர்களை ஈர்க்கிறதுக்கான வேலையில இறங்கணும். முதலீட்டாளர்கள் மூலியமா வருமானத்தை பெருக்கணும். வரக்கூடிய முதலீட்டாளர்களும் தலைதிரிச்சு ஓடுறாங்க. இங்க என்ன பண்றதுன்னு வேற தெரியல. வாக்குறுதியை வேற நிறைவேற்றணும், அள்ளி விட்டுருக்காரு. இந்த சூழ்நிலையில பாஜக சொன்ன ஒரே காரணத்துக்காக அதை எதிர்த்து பேசாம 100 நாள் வேலை திட்டத்துக்கு 40% நிதி சுமைய தமிழக அரசு ஏத்துக்குன்னு சொல்லி முதலமைச்சர் விஜய் இங்க வந்திருக்காருன்னா என்ன ஆக போகுன்னு தெரியல.
இதுல கண்டிப்பா பாதிக்கப்படுறது என்னவோ அடிப்படை கூலி தொழிலாளர்கள் தான். இதை சுதாரிச்சுதான் முன்னாடியே முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சட்டசபையிலையும் மசோதாவா கொண்டு வந்து நிறைவேற்றினது மட்டும் இல்லாம பிரதமர் அவர்களுக்கோ 18/12/2025 அந்த தேதியில கடிதமும் எழுதினாரு. இதை நான் இங்க நிறைவேற்ற விடவே மாட்டேன், 100% நீங்க காசை தாங்க, எங்க கிட்ட வாங்குறீங்க ஜிஎஸ்டி பணம், ஜிஎஸ்டி பணத்துல வரக்கூடிய வருமானத்தை எங்களுக்கு தர மாட்டீங்க, எக்கச்சக்கமான வரிகள் உங்களுக்கு வருது, உரிய அளவுல பகிர்ந்து தர மாட்டீங்க, எல்லா காசையும் நீங்க வச்சுக்கிறீங்க, எங்களுக்கு தர மாட்டீங்க, எங்களுக்கே இங்க 1008 கடன் இருக்கு, இதுல நாங்க எங்க இருந்து மத்திய அரசு கொண்டு வந்த ஒரு திட்டத்துக்கு அவங்க செயல்படுத்தக்கூடிய திட்டத்துக்கு மாநில அரசு ஏன் காசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாருங்க. சரியான கேள்விதானே இது. இப்போ மகளிர் உரிமை தொகையை முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தருவேன்னு சொல்லி சொன்னா அவரோட தமிழக கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய காசு எடுத்து தான் தருவாரு. அதன்படி பார்த்தா இந்த 100 நாள் வேலை திட்டம்னு சொல்லக்கூடிய திட்டம் வந்து மத்திய அரசு கொண்டு வந்தது. அப்போ நியாயப்படி பார்த்தா மத்திய அரசு தான் அதுக்கான 100% காசை தரணும், சரியா? ஆனா அவங்க தராம இப்ப மாநில அரசுகள் மேல 40% வந்து தலையில தூக்கி வைக்கிறது எந்த விதத்துல சரின்னு தெரியல. அதை எதிர்த்து வேற கேட்காம சரின்னு வேற சொல்லிட்டு வந்திருக்காரு நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள். அதாவது திருவள்ளுவருக்கு காவி சாயம் பூசினப்ப எதிர்த்து பேசல, பிஎம்ஸ்டி கொண்டு வாங்கன்னு சொல்லி அறிக்கை ஒண்ணு அனுப்பியிருந்தாங்க, அதுக்கு வந்து பேசல, சிபிஎஸ்சில மும்மொழி கொள்கை வந்து அமல்படுத்த போறாங்கன்னு ஒரு செய்தி வெளியாச்சு, அதுக்கு பாஜகவை எதிர்த்து பேசல, இவரை முதலமைச்சர் ஆக்குறதுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளிக்காம இருந்தாரு, இதுக்கு பின்னாடி பாஜக சதி இருக்குன்னு எல்லா கட்சிகளுமே ஓப்பனா பேசினாங்க. அப்ப கூட விஜய் அவர்கள் பேசல. இப்படி முக்கியமான எந்த விஷயத்திலையும் பாஜகவை பத்தி குற்றச்சாட்டு சுமத்தாம, பாஜகவை எதிர்த்து பேசாம, இந்த திருச்சியில நன்றி தெரிவிக்கிற விழால என்ன சொல்லியிருந்தாரு, திமுகவை மட்டுமே மையப்படுத்தி பேசியிருந்தாரு, பாஜகவை ஒத்த வார்த்தை கூட சொல்லல. அந்த கொள்கை எதிரின்னு சொல்லி விமர்சிப்பாரே, அப்படி கூட விமர்சனம் பண்ணல. இந்த லட்சணத்துலதான் நம்ம தமிழக அரசோட விஜய் அவர்கள் இருக்கிறாரு. இப்படி இருக்கிறப்போ என்ன பண்ணணும், பாஜகவை எதிர்த்து பேசினாதான் வேலையாகும் தெரியுது. ஆனா எதிர்த்து பேசாம அவங்க சொல்லக்கூடிய எல்லா இதுக்குமே சரி சரின்னு சொன்னா கண்டிப்பா இந்த கடன் சுமை தமிழக அரசு மேலதான் விழுகும். குறிப்பா இதனால கூலி தொழிலாளியா இருக்கக்கூடிய 100 நாள் வேலை திட்டத்துல இருக்கக்கூடிய பொதுமக்களும் ஏழை எளிய மக்களும் தான் பாதிக்கப்பட போறாங்க. அது மட்டும் இல்லாம 20 வருஷமா 100 நாள் வேலை மூலியமா வேலை கிடைச்சிட்டு இருக்க வேலையும் இப்போ தமிழக அரசு நாங்க 40% ஏத்துக்கிறோங்கன்னு சொல்லி தலையாட்டிட்டு வந்தனால நிதி சுமை பற்றாக்குறையின் காரணமா அந்த வேலை பாதிலேயே நின்று போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் ஒரு பெரிய அபாயகரமான விஷயம். ஆனா இதை பத்திலாம் எதையும் யோசிக்காம அவர் பாட்டுக்கு சரின்னு சொல்லி வந்துட்டு இருக்கிறாரு. இது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. நீங்க சொல்லுங்க, மாநில அரசுகள் கட்டாயமா 40% நிதி சுமையை ஏத்துக்கணும்னு 100 நாள் வேலை திட்டத்துல மத்திய அரசு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்களே, அதுக்கு முதலமைச்சர் விஜயும் ஓகே சொல்லியிருக்கிறதா செய்திகள் வெளியாயிட்டு இருக்கு. இதை பத்தி உங்க கருத்து என்ன? மறக்காம உங்க ஒப்பீனியனை கமெண்ட்ல சொல்லுங்க.